பிரீமியம் செக்மெண்ட்ல பிஎம்டபிள்யூட F450GS தாங்க. ஸோ இந்த பைக் வந்து டிவிஎஸோட கலவரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிஎஸ் வில் மேனுஃபேக்சர் திஸ் பைக். ஸோ இந்த பைக்கோட இன்ஜின் பற்றி சொல்லணும்னா 450cc ட்வின் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் 45 Nm ஆஃப் டார்க் அண்ட் 48 bhp பவர்ல இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 6 to 7 lakhs சொல்லியிருக்காங்க. அண்ட் லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா N 2025, அதாவது டிசம்பர்ல லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பைக் வந்து 2 வேரியன்ட்ல வருதுங்க. பேஸ் வேரியன்ட் வந்து அலாய் வீல்ஸ்லையும், டாப் அண்ட் வேரியன்ட் வந்து ஸ்போக் வீல்ஸ்லையும் வருது. இந்த பைக்கோட டேரக்ட் காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 750 அண்ட் CF Moto 450 தாங்க. ஸோ பிஎம்டபிள்யூனாலே கம்ஃபர்ட்டும் ப்ரீமியம் தாங்க. ஸோ ஒரு கம்ஃபர்ட்டாக ப்ரீமியமாக ஒரு பைக் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா BMW 450GS வந்து ஒரு ஆப்டான பைக்காகவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ்டன் ஸ்டார் 500 தாங்க. இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 486cc ட்வின் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 46 bhp பவர் அண்ட் 43 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5 to 6 lakhs ஃபாலோ ஆகும். பிரிக்ஸ்டன் வந்து ஒரு ஆஸ்திரியன் பிராண்டுங்க. ஸோ சூன் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 லான்ச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 750, BMW 450GS அண்ட் கவாஸ்கி KLE 500க்கு டேரக்ட் காம்படிட்டராகவே இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஒரு ஸ்டைலிஷான பைக் நீங்கள் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா பிரிக்ஸ்டன் ஸ்டார் 500 நீங்கள் தாராளமாக வாங்க.